இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் இலங்கையை நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்கள் என்ன? பூங்குழலி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய சுமத்ரா பகுதியில உருவான அந்த மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருந்தது. ஏற்கனவே நேற்று காலையிலையும் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதில் சற்றே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்பது குறித்து. இதன் காரணமாக 24 மணி நேரத்திற்குள்ளாக அது தமிழகம் மற்றும் இலங்கை பகுதியை நோக்கி நகரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாளையிலிருந்து தமிழகத்துல பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று இரவிலிருந்து பல்வேறு இடங்கள்ல மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சில மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்காங்க. மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல கனமழையை நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுமா இல்லையா என்பது குறித்து தற்போதைக்கு வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கையில அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனா கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் வானிலை சூழல்களை பார்க்கும்போது இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. வரும் நேரத்துல அது எப்படியாக நகரப் போகிறது, எப்படியாக வலுவடை போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் நேற்றைய அறிக்கையில வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சலனத்தை தொடர்ந்து அடுத்த சலனமும் வருகிறது. ஆனா இப்போதைக்கு அதை குறித்து எதுவும் விளக்கமாக சொல்ல முடியாது. அடுத்த சலனத்துடைய நகர்வை பொறுத்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு நிலைமையில இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. புகழி, அடுத்தடுத்த நாட்கள்ல அதோடைய நகர்வை பொறுத்து மழை பொழிவையும் நாம் பதிவு செய்யலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.